அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுட் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம். ஒவ்வொரு நிறுவனத்தின் குறிகாட்டியையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். எம்ப்ரேயர் SA டிக்கர் ERJ. இந்த மதிப்பாய்வு ஜூன் 17, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் எம்ப்ரேயர் SA துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஏவியப்ரோன் 16 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன. இது மிகவும் பிரதிநிதித்துவம். இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 புள்ளிகளில் மே 6. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1 புள்ளி. நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 6.5க்கு எதிராக எம்ப்ரேயர் SA. ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் எம்ப்ரேயர் SA ADR மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம். எம்ப்ரேயர் SA ADR 72.5% மாற்றத்தை காட்டியது. 37.7% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எம்ப்ரேயர் SA ADR $9.36 பில்லியன் மதிப்புடையது. $347 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $3.17 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $13 பில்லியன் ஆகும். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எம்ப்ரேயர் SA சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 2.697%. புத்தக மூலதனம் 24.64%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் $2.157 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் 68% ஆகும். நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 23.5 ஆகும். 0 இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் மிகவும் நன்றாக உள்ளது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $398 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $512 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 1.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி மார்ச் 3. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $6,650 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆகஸ்ட் 8,130 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 6%. துணைப்பிரிவில் சராசரியாக -10.4%. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 7.683% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 185% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $447,000 மற்றும் துணைப்பிரிவில் $1,274,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாப அளவு $19,000. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் $39,900. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு $318,000. துணைப்பிரிவு $384,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 4% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 2.9%. தொழில்நுட்பக் காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 62% அளவைக் காட்டுகிறது. எம்பிரேயர் SE துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, தோராயமாக 53%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $51.03. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $56.99 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு மதிப்பீட்டின் விளைவாக எம்பிரேயர் SE ADR தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. $51.04 இல் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 64.97 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 37.11 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை 17, 2025 அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் EVEX விற்பனைக்கான இருப்புநிலை பரிவர்த்தனையாக மாறும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குரு மார்க்கெட்ஸ்